ஹாய் விவர்ஸ், நம்ம வந்து விராட்டுக்கா பிரம்ம அப்படின்ற மகாபாரத கதாவில் வந்து 24th लेसन பார்க்குறோம். त्रिगर्त राजा सुशर्मा पर विजय प्राप्त करके राजा विराट नगर के पास आए. சரின்னு சொல்லிட்டு விராட்ட மகாராஜா வந்து அவர் வந்து திரிகர்த்தாவுடைய ராஜா சுஷர்மா மேலே ஜெயிச்சுட்டு அவர் திரும்பி வரார் வந்து. तो पुरवासियों ने उनका धूमधाम से स्वागत किया. ரொம்ப மக்கள் எல்லாருமே வந்து அவரை வந்து வரவேற்றாங்க வந்து. अंतपुर में राजकुमार उत्तर को ना पाकर राजा ने पूछताछ की तो स्त्रियों ने बड़े उत्साह के साथ बताया कि कुमार कौरवों से लड़ने गए हैं. இவங்க வந்து சரின்ட்டு அந்தப்புறத்துக்கு போகிறாரு வந்து. உள்ளே போன உடனே வந்து பேலஸ்குள்ளே போன உடனே லேடிஸ் கிட்ட கேட்குறாரு, பையன் எங்கே காணும் வந்து, உத்தரன் வந்து எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வந்து. கேட்ட உடனே அவர் வந்து யுத்தத்துக்கு போயிருக்காரு, கௌரவர்கள் மேலே யுத்தம் பண்ணுறதுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜா சுன்கர் ஏக்தம் சவுங்கு ஊட்டே, அப்படியே ஆச்சரியமா, என்னடா இது வந்து கௌரவர்கள் மேலே யுத்தமா? ஏன்னா வந்து கௌரவர்கள் வந்து ரொம்ப வீரர்கள் வந்து, ஆனால் வந்து உத்தரன் வந்து அவ்வளோவா வீரன்றது வந்து கிடையாது வந்து. ஸோ அதனால் கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்தது. உனக்கு விசேஷ பூச்சனை பர் ஸ்ரீயோம்னே கௌரவம் கே ஆக்கிரமான ஒரு ஆதிகா சாரா ஹால் சுனாயா. எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எல்லா விஷயமும் சொல்கிறாங்க வந்து. அங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. சப் சுன்க ராஜா கா மன் சிந்தித்து ஹோட்டா, என்னடா வந்து இவனுக்கு ஒன்றுமே தெரியாதே, எப்படி வந்து கௌரவர்களை வந்து சண்டை போடுறதுக்காக கௌரவர்கள்கிட்ட வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக யோசனை பண்ணிகிட்டே இருந்தார் வந்து. கொஞ்சம் வருத்தமாக இருந்தார். राजा को इस प्रकार शोकांतुर होते देखकर कंक ने उन्हें दिलासा देते हुए कहा. कंक வந்து அவரை வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக வந்து என்ன சொல்கிறாருன்னா, आप राजकुमार की चिंता ना करें, நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியது அவசியம் கிடையாது, ராஜகுமாரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா புரோஹன்னலாம் சாரதி பன்கர் உனக்கு சாத் கயி हुई है. புரோஹன்னலா தான் வந்து அவரோட ரதசாரதியாக போயிருக்காரு. அவர் ரதசாரதியாக போயிருந்தா நமக்கு என்னன்ற மாதிரி தான் வந்து அவருக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்தது வந்து. कंक इस प्रकार बातें कर ही रहे थे कि इतने में उत्तर के भेजे हुए दूतों ने आकर कहा. உத்தரர் அமிச்சிருந்த தூதர்கள் வந்து வந்திருந்தாங்க வந்து. அவங்க வந்து, ராஜன் ஆப்கா கல்யாணம் ஹோ, உங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் தட் மீன்ஸ் வந்து கல்யாணம் ஹோ அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுபமாகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ராஜகுமார் ஜீத் கயே, ராஜகுமார் வந்து ஜெயிச்சிட்டார் வந்து. கௌரவ சேனா தித்தர் பித்தர் கருதி, கௌரவ சேனர்களை வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து ஓட வச்சுட்டாங்க வந்து. நெக்ஸ்ட் வந்து காயே சுடாலி கை ஹை, மாடுகளை வந்து விடுவித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வந்து. இன்னும் நம்ப முடியல அவருக்கு வந்து. சுன்கர் விராட் ஆங்கே ஃபாடுக்கர் தேக்தே ரகை, அப்படியே யோசனை பண்ணிகிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்கார் வந்து. உனே விஸ்வாஸ் ஹீனா தோ ஹோதா தோ ஆக்கி அக்கேலாம் உத்தர் கௌரவங்க ஜீத் சக்கேகா. அவருக்கு வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கைன்றதே இல்லவே இல்லை வந்து. உத்தரன் வந்து எப்படி வந்து கௌரவர்களை வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது வந்து. புத்திரக்கு விஜய் ஹுயி, சரி புத்திரன் வந்து ஜெயிச்சிட்டான்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. சுன்கர் விராட் ஆனந்த் ஒரு அபிமான் கே மாரே ஃபூலே ना समाये. சரி வேற என்ன பண்ணுறது வந்து, ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் வந்து. उन्होंने दूतों को असंख्य रत्न एवं धन पुरस्कार के रूप में देकर खूब आनंद मनाया. சரி சொல்லிட்டு அங்கே யார் தூதர்கள் வந்தாலும் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து இது டைமண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து மாணிக்கங்களை வந்து பணமும், அதுக்கப்புறமா வந்து வைரமும், அதுக்கப்புறமா வந்து தங்க காயின்களை வந்து கொடுத்தாரு வந்து. ரொம்ப சந்தோஷப்பட்டார். உஸ்கே பாத் ராஜானே பிரசன்னதா சே அந்தப்புர் மே ஜாக்கர் கஹா. அந்தப்புறத்துக்கு போய் இது போல் சொல்கிறாரு வந்து. சைரேந்திரினா வந்து திரௌபதி கிட்ட சொல்கிறாரு. சௌப்படிக்கு கோட்டேன் தோ ஜராலே ஆவோ, நான் வந்து கொஞ்சம் சதுரங்கம் விளையாடணும், போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சலோ கங்குக் சே தோ ஹாத் சௌப்படு கேள்னே, இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரெண்டு விளையாட்டாவது விளையாடணும். ஆஜ் குஷிக்கே மாறே மை பாகல் சா ஹுவா ஜா ரஹா ஹூ, நான் வந்து சந்தோஷத்தில் வந்து ரொம்ப பைத்தியக்காரம் போல் ஆகிட்டு இருக்கேன் வந்து. மேரி சமஜ் மே நஹி ஆ ரஹா ஹை கி மை
அப்போ நான் ஆனந்த் கைசே व्यक्त करूं நான் எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி வந்து என்னோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் வந்து விராட்டார் வந்து. தோனும் கேள்னே பைட்டே, ரெண்டு பேரும் வந்து விளையாட உட்காந்துனாங்க. கேள்த்தே சமய பி பாத்தே ஹோனே லகி, சரி ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே இருக்காங்க வந்து. தேக்கா ராஜகுமார் கா ஷௌர்ய, பார்த்தீங்களா ராஜகுமாரோட சௌரியத்தை பார்த்தீங்களா வந்து, ஷௌரி அப்படின்னா அவரோட வீரத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் வந்து. விக்கியாத கௌரவ் வீரோங்கோ மேரே பேட்டேனே அக்கேலே ஹீ லடுக்கர் ஜீத் இல்லையா, என்னுடைய கௌரவர்களுடைய வீரர்களை வந்து என்னோட பையன் ஒன்றாக தனியாக இருந்து வந்து எப்படி வந்து ஜெயிச்சிட்டான் பார்த்தீங்களா விராட்னே கஹா. இது போல் சொன்னோன்னே நிஸ்சந்தே ஆப்கே புத்திர பாக்யவான, ஆமாம் உண்மையை ஒத்துக்கிறேன் வந்து உங்கள் பையன் வந்து பாக்யவான். नहीं तो இல்லைனா புரோஹனலாக்கே உனக்கு சாரதி பந்தி ஹி கைசே, இதை போல் வந்து அவன் வந்து புரோஹனலாவை வந்து யாராவது சாரதியாக கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கங்க்னே கஹா, கங்க் சொன்னோடனே விராட் ஜுஞ்சுலாக்கர் போலே आपने भी क्या यह புரோஹனலா की रट लग रही है, என்னது எப்போ பார்த்தாலும் புரோஹனலான்னிட்டே இருக்கீங்க, என்ன வந்து அவரை பற்றி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவம் வந்துடுச்சு வந்து. மை अपने कुमार की विजय की बात कर रहा हूँ, நான் என்னுடைய பையனுடைய விஜயத்தை பற்றி ஜெயிச்சதை பற்றி பேசிகிட்டு இருந்தா அவர் ஆப் உஸ்கே சாரதிக்கு படாயி கர்னே லகே, நீங்கள் என்னடா சாரதியை பற்றி வந்து பெருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு வந்து. யுதிஷ்டர் நே அப்போ புரோஹனலா கா நாம் லேக்கர் ஜெய்சே குச் கஹனா சாஹா, ஏதோ சொல்ல வராரு புரோஹனலாவை பற்றி ஏதோ சொல்ல வராரு. ராஜா சே நான் ரஹா கயா ஆனால் வந்து ராஜா வந்து காதலே வாங்க மாட்டேன்றார். अपने हाथ का पासा युधिष्ठिर के मुंह पर दे मारा, சரி சொல்லிட்டு கையில் இருந்த தாயம் இருக்கும்ல வந்து, அந்த இது வந்து பித்தளையில் தாயம் இருக்கும்லவா, அதை தூக்கி அப்படியே வந்து அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் இருந்ததுனால மேபி தங்கத்தில் கூட தாயம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இதை வந்து வச்சு மண்டையில் போட்டு ஒரு அப்படியே தூக்கி வீசின உடனே அது பட்டு அவரோட முகம் வந்து காயப்பட்டிருக்கு வந்து. பாசேஹி மார்சே யுதிஷ்டர் கே முக பர் சோட் லகை, அவருக்கு வந்து அடிபட்டிருக்கு வந்து. அவர் கூன் பானே லகா, அவர் பக்கம் வந்து ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கு வந்து. இத்தனையுமே துவாரபாலனே ஆக்கர் கபர் தீக்கி, அதுக்குள்ளாருமே வந்து துவாரபாலர்கள் வந்து வந்திருந்தாங்க வந்து. ராஜகுமார் உத்தர் பஹரனலா கே சாத் துவார் கே கடை ஹை, ஆக்சுவலி வந்து துவாரத்துக்கு முன்னாடி வந்து புரோஹனலாவும் உங்கள் பையனும் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சே பேண்ட் கர்னா சாத்தே ஹை, ஆக்சுவலி வந்து ராஜா வந்து அந்த வார்த்தை கேட்ட உடனே வந்து ஏதாவது பகுமானம் கொடுக்கணும் வந்து. ஆனால் வந்து சுன்தே ஹி விராட் ஜல்தி சே உட்கர் போலே, உடனே ஏஞ்சிட்டு என்ன சொன்னான்னா ஆனேதோ வரச்சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார் வந்து. கங்கு நே இஷாரே சே துவாரபால் சே கஹா, கங்கு வந்து இது கணு சைகள் ஆகலை வந்து துவாரபாலர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா சிர்ஃப் ராஜகுமாருக்கோ லாவோ, ஓன்லி வந்து ராஜகுமாரை மட்டும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. கே ஆத்தோம் உன்கோ சோட் லகி ஹே, ஏன்னா வந்து எதுக்குன்னா வந்து யுதிஷ்டருக்கோ தாக்கி யுதிஷ்டருக்கு வந்து பயமாயிடுச்சு வந்து. ஏன்னா ராஜா கே ஹாத்தோம் உன்கோ சோட் லகி ஹே, ராஜா வந்து அந்த இதை வந்து கட்டையை வச்சு அடிச்சிட்டார் வந்து. ஸோ ரத்தம் வந்துட்டுருக்கு, இதை பார்த்துட்டு எங்கே வந்து கோவப்பட்டுருவானோ அர்ஜுனன் சொல்லிட்டு வந்து ஒரே உசே தேகக்கர் அர்ஜுன் குஸ்ஸே சே கோயி கடபடி நான் கருதே, ஏதாவது வந்து கடபடி ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயந்துட்டு இருக்கான். எஹி சோச் உன்னோனே துவாரபால்கோ ஐசா ஆதேஷ் தியா, சரின்னு சொல்லிட்டு வந்து அதை போல் யோசனை பண்ணி தான் வந்து அந்த துவாரபாலர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வந்து. ராஜகுமார் உத்தர்னே பிரவேஷ் கர்க்கே பாலே அப்பனே பிதாக்கோ நமஸ்கார் கியா, முதல்ல வந்து ராஜகுமார் உள்ளே நுழைஞ்ச உடனே தன்னுடைய அப்பாவுக்கு நமஸ்காரம் வச்சுருந்தார் வந்து. ஃபிர் வா கங்கு கோ பிரணாம் கர்னா ஹி சாத்தா தா, அதுக்கப்புறமா வந்து கங்கு கூட வந்து நமஸ்காரம் பண்ணார். உன்கே முகசே கூன் பதா தெக்தா சக்கித் ரஹ கயா, தன்னுடைய முகத்தில் வந்து ஏதோ ரத்த காயம் ரத்தம் வந்துட்டுருக்கு. உசே அர்ஜுன் சே மாலும் ஹோ சுக்கா தாக்கி கங்கு தோ அசல் மே யுதிஷ்டர் ஹி ஹை, பார்க்கறதுக்கு கங்கு வந்து யுதிஷ்டர் போல இருக்காரே அப்படின்றது வந்து இவருக்கு வந்து உத்தரகுமாரருக்கு வந்து தெரிய வந்துச்சு வந்து.
उसने पूछा पिताजी इसको किसने या पीड़ा पहुंचाई यार வந்து இந்த காயத்தை ஏற்படுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் வந்து विराट ने कहा बेटा क्रोध में मैंने चौपड़ के पास से फेंक मारे நான் கோவத்துல வந்து அந்த தாயக்கட்டை வச்சு அடிச்சேன் வந்து तुम उदास क्यों हो गए நீ ஏன் வந்து டென்ஷன் ஆற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் வந்து पिता की बात सुनकर उत्तर कांप गया அப்படியே நடுங்க தொடங்கிட்டான் வந்து உத்தரன் வந்து विराट कुछ समझ ही ना सके कि बात क्या है விராட்டனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் விஷயம் நடக்குது அப்படின்னு उत्तर ने आग्रह किया तो उन्होंने कंक के पांव पकड़कर क्षमा याचना कि தன்னுடைய காலை பிடிச்சிக்கிட்டு வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து கேட்கிறார் வந்து உத்தரர் வந்து इसके बाद उत्तर को அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா அவர் வந்து கட்டி பிடிக்கிறார் வந்து கங்கு வந்து அவர் போலே பேட்டா படே வீர் ஹோ தும் நீ வந்து பெரிய வீரனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உத்தர் ने कहा पिताजी मैंने कोई சேனா நஹி ஹராயி நான் எந்த சைன்யத்தையும் வந்து ஜெயிக்கவில்லை மை தோ லடாபி நஹி நான் வந்து யுத்தமே சொல்ல போனா நான் யுத்தமே பண்ணவே இல்லை படி உத்சுங்கதா கே சாத் ராஜா நே பூச்சா என்னது ஒண்ணுமே புரியலையே கவுன் தாயா வீர் யார் அந்த வீரர் கஹா ஹை வஹ எங்க இருக்காரு புலாலாவோ உசே அவரை வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு राजकुमार ने कहा पिताजी मेरा विश्वास है कि என்னோட விசுவாச நம்பிக்கை என்னன்னா आज या कल वह अवश्य प्रकट होंगे நாளைக்கு இல்ல இன்னைக்கு வந்து கண்டிப்பாக அவங்க தெரியுவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றார் வந்து थोड़ी देर तक तो पांडवों ने सोचा कि கொஞ்ச நேரம் யோசனை பண்ணாங்க பாண்டவர்கள் வந்து अब ज्यादा विवाद करना और अपने को छिपाए रखना ठीक नहीं है ரொம்ப நேரம் வந்து விவாதம் பண்றதோ இல்ல வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறதோ நல்லது இல்ல அப்படி சொல்லிட்டு சொல்றாரு और बाद में सारी सभा को अपना असली परिचय दे दिया அதுக்கப்புறமா வந்து தன்னுடைய உண்மையான ரூபத்தை வந்து சொல்றார் வந்து அர்ஜுனர் வந்து लोगों के आश्चर्य और आनंद का ठिकाना ना रहा ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது வந்து அந்த மக்களுக்கு வந்து सभा में कोलाहल मच गया राजा विराट का हृदय कृतज्ञता आनंद और आश्चर्य से தரங்கித்த ஹோகவுட்டா ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் வந்து நன்றி உணர்வோட அவரை வந்து பார்த்தார் வந்து யாரை வந்து अर्जुनरा பார்த்தார் வந்து विराट ने कुछ सोचने के बाद कुछ நேரம் யோசனை பண்ணிட்டு अर्जुन से आग्रह किया कि आप राजकन्या उत्तर से ब्याह कर ले என்னுடைய பொண்ணான உத்தராவை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு अर्जुन ने कहा अर्जुनर வந்து சொல்றாரு राजन आपकी कन्या को मैं नाच और गाना सिखाता रहा हूँ நான் வந்து என்னுடைய உங்க பொண்ணுக்கு வந்து பாட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வந்து டான்ஸு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ मेरे लिए वह बेटी के समान है எனக்கு வந்து பொண்ணுக்கு சமம் தான் வந்து इस कारण यह उचित नहीं है कि मैं उसके साथ ब्याह करूं நல்லது இல்லை வந்து தன்னை வந்து விவாகம் பண்ணிக்கிறது हाँ यदि आपकी इच्छा हो तो உங்களுக்கு வந்து ஒரு வேளை ரொம்ப விருப்பம் இருந்துச்சுன்னா मेरे पुत्र अभिमन्यु के साथ उसका ब्याह हो जाए என்னுடைய புதல்வனான அபிமன்யுவுக்கு கொடுத்து உங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ராஜா विराट ने यह बात मान ली சரின்ட்டு ஒத்துண்டார் வந்து इसके कुछ समय बाद दुर्योधन के दूतों ने आकर युधिष्ठिर से कहा கொஞ்ச நேரம் கழிச்சு தூதர்கள் வந்து யுதிஷ்டர் கிட்ட சொல்றாங்க कुंती पुत्र महाराज दुर्योधन ने हमें आपके पास भेजा है महाराजर வந்து உங்ககிட்ட அனுப்பிச்சார் வந்து उनका कहना है कि उतावली के कारण प्रतिज्ञा पूरी होने के पहले अर्जुन पहचानो गए हैं இந்த பிரதிஜ்ஞா பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அஜ்ஞாதவாசத்துலேருந்து வந்து தென்பட்டுட்டீங்க வந்து அர்ஜுனர் வந்து इसलिए शर्त के अनुसार शर्त दैट मीन्स வந்து அந்த प्रोसीजर पड़ी வந்து अनुसार आपको 12 वर्ष के लिए और वनवास करना होगा மறுபடியும் வந்து 12 வருஷம் வந்து நீங்கள் வந்து வனவாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தூதர் வந்து சொல்கிறார் வந்து தேங்க்யூ வெரி மச்